வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் இப்போ பிளெயின் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை குஸ்கானும் சொல்லுவாங்க. நெய் ஒரு கரண்டி உருக்கி எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் 2. தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் 2. பச்சை மிளகா 2. பாதி லெமன் எடுத்துக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். முந்திரி 10 எடுத்துக்கிட்டேன். தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு தாளிக்கிறதுக்கு. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவு. பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பாஸ்மதி அரிசி 1.5 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கரை அடுப்பில் வச்சுடுங்க. நெய் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா உருக்கி ஊற்றிக்கிட்டேன். சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கங்க. பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நெய் வேண்டான்னா எண்ணெயே யூஸ் பண்ணிக்கங்க. நான் நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தக்காளியை சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இதுக்கு எந்த காயும் தேவையில்லை, ப்ளெயினாகவே செய்யலாம். லேசி டேயில் இந்த பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பிரியாணி. புதினா இலைங்களை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வாசனையாக இருக்கும் இது. வதக்கும் போதே புதினா இலைங்களை சேர்த்திங்கன்னா. முந்திரி ஒரு 5-6 எடுத்து சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீர் சில்லியும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி மசாலா எடுத்துக்கங்க, எந்த பிராண்ட் வேணால். சால்ட்டு தேவையான அளவு இப்போவே போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நான். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. 1/2 லெமன் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். ஜூஸ் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கிடுங்க. பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிச்சிட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இதை மாதிரி வதக்கிட்டு செஞ்சால். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி செஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். நல்லா அரிசியை இது மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. இது மாதிரி வதக்கினா சீக்கிரம் வெந்துடும். நல்லா நெய்யில் அரிசியை நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. 1.5 கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கங்க. மூடி போட்டு மூடிட்டேன். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் பாதி. நல்லா கலரி விடுங்க. இல்லை குக்கர் வெயிட்டும் நீங்கள் போடலாம். பிளெயின் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு புதினா இலைங்களை தூவி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது வாசனை. பிளெயின் பிரியாணிக்கு தொட்டுக்க வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கத்தரிக்காய் கிரேவி,
கத்திரிக்காய் கிரேவி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.